இன்றைக்கு உலகம் முழுவதும் கிறிஸ்தவர்கள் கொண்டாடக்கூடிய ஒரு பண்டிகையில் ஒன்றுதான் பாம் சண்டே, குருத்தோலை ஞாயிறு. இந்த குருத்தோலை ஞாயிறு தினத்தன்று எல்லாருடைய வாய்களிலையும் புறப்பட்டு வருகிற ஒரு துதி வார்த்தை தான் ஓசன்னா. அநேக பேர் ஓசன்னா ஓசன்னா என்கிற வார்த்தையை உபயோகப்படுத்தினாலும் அதனுடைய உண்மையான அர்த்தம் என்னவென்று தெரியாமலேயே ஓசன்னா என்கிற ஒரு ஜெயத்துணியை நாம் வைக்கிறோம். ஓசன்னா அப்படி என்றால் அர்த்தம் என்ன தெரியாது. சில நபர்களிடம் கேளுங்கள், ஓசன்னா என்றால் எங்களுக்கு அர்த்தம் தெரியாது. ஆனால் ஓசன்னா என்றால் தேவனை துதிக்கும் துதி போல அவர்கள் ஓசன்னா ஓசன்னா என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தலாம், இருக்கட்டும். ஆனால் ஓசன்னா என்கிற வார்த்தையானது அதனுடைய அர்த்தம் கொண்டது கர்த்தாவே ரெட்சியும் என்பதிலிருந்து தான் ஓசன்னா என்கிற வார்த்தை கடந்து வருகிறது. ஓசன்னா என்கிற வார்த்தை எபிரேய பதத்திலிருந்து, எபிரேய மொழியிலிருந்து வந்த ஒரு வார்த்தையாகும். இது 2 பதங்களை கொண்ட ஒரு வார்த்தை. அந்த ஓசன்னா என்று சொல்லும்பொழுது முதல் பதம் ஓசா இல்லை யாஷா என்றும், பின் வருகிற பகுதி ஹன்னா ஹனா என்கிற வார்த்தை 2 பதத்தை உடையது. யாஷா இல்லை ஹோஷா என்றால் ரெட்சியும், டெலிவர் மீ என்கிற ஒரு பதத்தை உடைய அர்த்தம் கொண்டது. எங்களை விடுவியும் ஆண்டவரே, எங்களை ரெட்சியும் ஆண்டவரே என்று கண்ணீரோடு ஜெபிக்கிற ஒரு மன்றாட்டு தான் யாஷா என்கிற ஒரு பொருளை உடையது. மற்றொரு பக்கம் அனா அனா என்று கூறினால் ஐ பெக் யூ, ஐ க்ரை டு யூ, ஐ ப்ளீட் டு யூ. இது ஒரு மன்றாட்டு. இது 2ம் சேர்ந்த ஒரு வார்த்தை தான் எங்களை ரெட்சியும் கர்த்தாவே, ரெட்சியும் கர்த்தாவே என்கிற ஒரு பதமாகும். சங்கீதம் 25வது சங்கீதத்தில் இந்த வார்த்தையை நாம் பார்க்க முடியும். கர்த்தாவே ரெட்சியும். சங்கீதம் 118வது சங்கீதம் அதனுடைய 25வது வசனத்தில் கர்த்தாவே ரெட்சியும், கர்த்தாவே ரெட்சியும், கர்த்தாவே காரியத்தை வாய்க்க பண்ணும். பழைய ஏற்பாட்டு காலங்களிலே ஓசன்னா என்கிற வார்த்தை கர்த்தாவே ரெட்சியும் என்று அவர்கள் விண்ணப்பிப்பார்களாம். குறிப்பாக யூதர்கள் கூடார பண்டிகை நாட்களிலே ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரிப்பது வழக்கமாம். ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரிப்பது வழக்கமாம். லேவியராகமம் 23 அதிகாரம் 24வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், அந்த கூடார பண்டிகை என்பது மிகப்பெரிய ஒரு கொண்டாட்டம். 7 நாட்கள் கொண்டாடுகிற கொண்டாட்ட பண்டிகை தான் அந்த கூடார பண்டிகை. வருஷத்தின் 7ஆம் மாதம் 15ஆம் தேதியிலே இந்த கொண்டாட்டம் கொண்டாடப்படும். 7 நாட்களும் இந்த கூடார பண்டிகையினுடைய முக்கிய நோக்கம் 7 நாட்களும் அவர்கள் தகன பலிகளை செலுத்துவார்களாம். அவர்கள் உபயோகிக்கிற அந்த வார்த்தை கர்த்தாவே ரெட்சியும், எங்களை ரெட்சியும், நாங்கள் படுகிற கஷ்டத்திலிருந்து எங்களை ரெட்சியும், நாங்கள் படுகிற அந்த உபத்திரவத்திலிருந்து எங்களை ரெட்சியும், எங்களுக்கு ரெட்சிப்பை கட்டளையிடும் என்கிற ஒரு வார்த்தையை தான் இந்த கூடார பண்டிகையிலே யூதர்கள் உபயோகிப்பார்களாம். கூடார பண்டிகையிலே பலிகள் செலுத்தப்படுவது 7 நாட்களும் தகன பலிகள் செலுத்தப்படுமா. இயேசு கிறிஸ்து தன்னை ஒரு தகன பலியை ஆக்குவதற்காகவே அவர் எருசலேமை நோக்கி அவர் கடந்து வந்தார். ஓசன்னா, ஜனங்கள் ஆர்ப்பரித்த ஆர்ப்பாட்டம் ஓசன்னா. பரிசுத்த மத்தேயு, பரிசுத்த மார்க், பரிசுத்த யோவான், இந்த 3 சுவிசேஷர்களும் ஓசன்னா ஓசன்னா என்கிற வார்த்தையை அவர்கள் உபயோகித்திருக்கிறார்கள். இது ஒரு மன்றாட்டு, ஜப மன்றாட்டு. ஓசன்னா என்றாலே ஒரு ஜப மன்றாட்டு, அழுது மன்றாடுகிற ஒரு ஜபம்தான் ஓசானா. அதுதான் நீங்கள் மார்க்கு 11வது அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது, மார்க்கு 11வது அதிகாரம்
அதனுடைய 9வது வசனத்தில் முன்னடப்பாரும் பின்னடப்பாரும் ஓசன்னா கர்த்தரின் நாமத்திலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர், ஓசன்னா ஓசன்னா என்று ஆர்ப்பரித்தார்களாம். ரெண்டாவது நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு வார்த்தை என்னவென்றால் 10வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தரின் நாமத்தினாலே வருகிற நம்முடைய பிதாவாகிய தாவீதின் ராஜ்யம் ஆசீர்வதிக்கப்படுவதாக, உன்னதத்திலே ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். இயேசு கிறிஸ்து வருகிற அந்த ஒரு பவனியிலே முன்னடப்பாரும் பின்னடப்பாரும் கூறின வார்த்தை என்ன? கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர், அவருடைய நாமத்தை சுமந்து வருகிறவர், கர்த்தரின் நாமத்தை சுமந்து வருகிறவர் என்று சொல்லி உன்னதத்திலே ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்களாம். ஜஸ்ட்டு நாம் பின்னாக இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பின் செய்தியை மேய்ப்பர்களுக்கு அறிவித்த போது தூதர்கள் சொன்ன வார்த்தான், உன்னதத்திலே மகிமையும் பூமியிலே சமாதானமும் உண்டாவதாக என்று சொல்லி அவர்கள் ஆர்ப்பரித்தார்களாம். இங்கே இயேசு கிறிஸ்து எருசலேமுக்குள் பிரவேசிக்கும் பொழுது கூறப்படுகிற ஒரு வார்த்தை தான், ஜனங்கள் கூடி உன்னதத்திலே ஓசானா. ஒரு துதியும் விண்ணப்பமும் கலந்த ஒரு சொல்லுதான் இதனுடைய பொருள். ஓசன்னா வெறும் விண்ணப்பம் மாத்திரம் அல்ல, அந்த விண்ணப்பத்தோடே கலந்த துதியும் இதில் அடங்கியிருக்கிறது. முன்னடப்பாரும் பின்னடப்பாரும் கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர், somebody carrying the name of the Lord, அவருடைய நாமத்தை சுமந்து வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். கர்த்தரின் நாமம் நம்மை விடுவிக்கிற நாமம் என்பதை அவர்கள் உணர்ந்திருந்தார்கள். அவர்கள் நினைத்தது அந்த ரோம ராஜ்யம் தங்களுக்கு ஒரு கஷ்டத்தையும் பாடுகளையும் கொண்டு வருகிற அந்த ராஜ்யத்திலிருந்து எங்களை விடுவிப்பதற்கு இவர் கடந்து வந்தவர் என்கிற ஒரு கண்ணோட்டத்திலே அவர்கள் கூறியிருக்கலாம். ஆனால் அவர்கள் கூறினதனுடைய அர்த்தத்தில் அடங்கிய ஒரு வார்த்தை தான், அவருடைய நாமம் நம்மை விடுவிக்கும். கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், நீதிமான்கள் அதற்குள் ஓடி சுகித்திருப்பார்கள். கர்த்தரின் நாமத்தினாலே, அவருடைய நாமத்தினாலே இது ஆகும், அவருடைய நாமத்தினாலே இரட்சிப்பு உண்டாகும் என்பதைத்தான் இந்த ஓசன்னா பண்டிகை நமக்கு ஒரு ஒரு இரட்சிப்பின் செய்தியை நமக்கு கொடுக்கிறது. கேட்டுக்கொண்டிருக்கிறதான பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த 2 பதம் அடங்கிய விண்ணப்பமும் துதியும் கலந்த ஒரு வார்த்தை தான் ஓசன்னா. ஓசன்னா, ஆங்கிலத்தில் ஹோசன்னா, தமிழிலே ஓசன்னா என்று சொல்கிறோம், ஹீப்ருவிலே யாஷன்னா. நாம் நம்முடைய வாய்களிலே எப்பொழுதும் துதி அடங்கியிருக்கட்டும். ஓசன்னா என்று சொல்லுவோம், எங்களை இரட்சியும் ஆண்டவரே. இன்றைக்கு உங்களுடைய வாய்களிலே அந்த வார்த்தைகள் அதிகமாக இருக்கட்டும். ஓசன்னா ஓசன்னா, உன்னதத்திலே ஓசன்னா. ஓசன்னா என்கிற வார்த்தை தடைகள் வரதான் செய்யும். மற்றொரு சுவிசேஷகன் எழுதும் பொழுது அநேக நபர்கள் தடுப்பதற்கு முற்பட்டார்களாம், இவர்களை பேசாதிருக்கும்படி அதட்டினார்களாம். ஆம், நாம் தேவனை துதிக்கிற அந்த ஓசனாங்கிற வார்த்தை தடைகளை தாண்டி கூறுவோம். தடைகள் வரதான் செய்யும், தடைகளை தாண்டி நம்முடைய வாய்களை புறப்பட்டு வரட்டும். ஓசன்னா என்கிற ஒரு வார்த்தை தடைகள் வந்தாலும் அவைகளை மீறி நான் உபயோகிக்கிற வார்த்தை தான் கர்த்தாவே இரட்சியும், கர்த்தாவே இரட்சியும். என் கூட சேர்ந்து ஜெபிங்க. அன்பின் பரலோக பிதாவே, இந்த வேளையில் நீங்கள் கூட சொன்ன அந்த வார்த்தை ஓசன்னா, அந்த விண்ணப்பம் கர்த்தாவே இரட்சியும். எந்த சூழ்நிலையிலே நாங்கள் பிடிபட்டு இருக்கிறோமோ, எந்த சூழ்நிலையிலிருந்து நாங்கள் விடுதலையாக முடியாமல் இருக்கிறோமோ, நாங்கள் உம்மிடத்தில் கேட்கிறோம், கர்த்தாவே இரட்சியும். ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா. உம்முடைய நாமத்திற்கு மகிமை வரப்படும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். God bless you. Thank you so much. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.